முக்கியமான ஒரு சந்தோஷமான அறிவிப்பு உண்டு. ஒரு கலப்படம் இல்லாமல் கொடுப்போம். இப்போ நான் என் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுப்போம் அதே சாப்பாடு உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு அதான் எங்களோட ஆசையாக இருந்து ஒரு கடை ஒன்று பார்க்க போகிறோம். உண்மையிலே எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசையாக கனவாக இருந்த விஷயம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணது. முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் தமிழ் ப்ரோஸுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் உங்களுக்கு. முழங்கல் என்ன இதுக்காக 5 மாதத்துக்கு கடையை துறைக்கல அதுக்குள்ள எங்கேயும் போயிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே ஒன்று செய்ய போகிறேன். அது வந்து உங்களுக்கு என்ன கடைன்னு சொன்னா இப்பயே கெஸ் பண்ணுங்க என்ன கடையாக இருக்கும்னு சொல்லி. க்ரீம் தான் இல்லை ஓகே ஆகி கடைசியாக எங்கள்ட கடைக்குரிய வேலைகள் இப்போ ஆரம்பமாகி இப்போ ஆரம்பிச்சிருக்குது. டயட் இவா குடிக்கல பார்த்தவா அப்படி ஐஸ்கிரீம் முன்னுக்கு வச்சுட்டு பார்த்தவா அது அப்படி குறைஞ்சுன்னு போனது. அப்படியே நான் தான் 2 குடிச்சேன். சரி என்ன செய்யறது கடை திறந்த பிறகு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். கட்டாயம் பார்க்குற சப்போர்ட் பண்ணுங்க. அதோட பார்க்குற நீங்க இந்த கடை என்ன கடையா இருக்குமென்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் சொல்லுங்க. இல்லை சொல்லாங்க. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர். நான் உங்கள் சஹிலா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எங்களை வீட்டாக நிற்கிறோம். உங்களோட வீட்டில் நிற்கிறோம். ஓகே, இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் நம்ம பார்த்துருப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான அறிவிப்பு உண்டுன்னு என்ன சொல்லவா என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன உண்மையிலே எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசையாக கனவாக இருந்த விஷயம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணது. என்னென்னு சொன்னால் எல்லாருமே இந்த வயசில் யோசிப்பாங்க வெளிநாடு போகணும் நிறைய உழைக்கணும்னு யோசிப்பாங்க. அந்த எனக்குமே அந்த ஆசை உண்டு. வெளிநாடு போக வேண்டிய ஆசை இல்லை எனக்கு. எங்கள் இடத்துலையே நாங்கள் உழைக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை ஒன்று இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்போ அதுக்காகத்தான் இன்றைக்கு நான் இந்த வீடியோ நிறைய விஷயங்களை பாய்ந்து கொள்ள போகிறோம். அதோட முக்கியம் இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? கடை பார்க்க ஒரு கடை ஒன்று பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்த்து அங்கே நிறைய வேலையெல்லாம் போய் கொண்டிருக்கு. இவாவுக்கு ஃபோட்டோ மட்டும் காட்டினோம். ஆனால் இவாக கூட்டின்னு போயிடும் இருக்கா. இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கடைக்கும் போகிறோம். கடைக்கு போய் கடையும் காட்டிக்கொள்கிறோம். மற்றது வந்து அப்படியே அங்கே என்னென்ன விஷயம் நடக்குது, என்னென்ன விஷயம் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பாய்ந்து விட போகிறோம். என்ன எதனால் இப்போ வார வீடியோவுக்கு எங்க ஆளுண்டு கேட்டால் ஆள் கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் இல்லை பயங்கர பிஸி. பிடிக்கல நானே பிடிக்கலாங்கிற காலை பிள்ளையோட பிஸி. ஏன்னா சாகானாவோட கொஞ்சம் பிஸி. அதான் கொஞ்சம் மேரேஜ் விட்டு கிடக்கு. சரி பிள்ளையோடைய பேரை வந்துட்டு கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் என்னென்ன விஷயம் இருக்குது, என்ன விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸாக இருக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். போமா சரி ஓகே வாங்க வீடியோக்களில் போயிடலாம். சரி இப்போ நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். கடையிலும் பார்க்கல கூட்டி கிடக்கு போயிட்டு தான் கிடக்கு. கடைக்கு வந்தாச்சு. உண்மையிலேயே எங்கள்கிட்ட நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம். நிறைய நாளாக நாங்களும் கடை திறக்கணும்னு சொல்லி கடைகள்லாம் தேடி இருப்போம். நிறைய இடங்கள்ல பார்த்து நாங்கள் கடை ஒன்றுமே எங்களுக்கு பிடிச்ச இடத்துல அமையலை. சிலது கடை நாங்கள் பிடிச்ச அந்த ஒரு எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்தாரு. அதுக்கு எத்தனை வரையில் கடைசியாக இந்த கடை பார்த்துச்சுன்னா பிடிச்ச ஒரு நல்ல இடமாகவும் மற்றது பிடிச்ச கடைக்கு ஏற்ற மாதிரியும் ஓகே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கடை எடுத்தாச்சு. கடை எடுத்தாச்சு நாங்கள் எடுத்துட்டோம். என்ன இன்றைக்கு பார்க்க இன்றைக்கு தான் கூட்டிகிட்டு வரேன் நான். என்ன ஃபோட்டோக்களில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோக்களில் பார்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கு தான் நீவா கூட்டிகிட்டு வரேன். பட் அம்மாவே நான் காட்டிடல. அம்மாவுக்கு கடை ஃபோட்டோ காட்டினானே ஃபோட்டோ முதல் அந்த கடை காட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்த அப்புறம் வந்து பார்க்குறேன். ஒருத்தமே வந்து காட்டல. எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக வந்து காட்டுவோம். எல்லாருக்கும் ஒன்று சர்ப்ரைஸ் காட்டி முடிக்க தான் இந்த வீடியோ போடுவோம். என்ன அப்புறம் வீடியோ பார்த்தா தெரிஞ்சு வரும் என்ன மாதிரி இருக்குது கடை என்று சொல்லி. நண்பர்களுக்கு ஒரு சில பேர் தெரியாது. மகள்ராஜ் தெரியும், வேறு நண்பர்களுக்குலாம் தெரியாது. அப்போ அவங்க கூட்டிட்டு வந்து நான் காட்டி கடை வீடியோ வேறு நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய பண்ணணும் சொன்னால் அதை பார்ப்போமா என்ன அமைதியாக இருக்கிறேன். ஸோ இதில் 4 கடை இருக்குது. கீழே 2 கடை, மேலே 2 கடை. இல்லை எது எங்கே கடை இதா? அது என்ன தெரியும் எங்கே எதுண்டு? அதுன்னு சொல்லி என்ன தெரியும்? இதுதானே? ஓகே இதுதாங்க கடை. திறப்போமா? ஃபுல்லாக வேலை செய்துட்டு காட்டினாலும் பரவாயில்ல, வித்தியாசம் தெரியும். சரி என்ன பார்க்குறீங்க முடியும்? ஓகே இவாக்கு கடை ஃபோட்டோ காட்டினால் என்ன
காட்டையில் வேறு ஒன்று காட்டையில் இப்போ என்னென்னு சொன்னால் நேற்று வந்து நாங்கள் கடை எடுத்த வர பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்தது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும், நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எடுத்து நான் அடுத்த வீடியோ வரும். போகிறோம் இன்னும் இல்லை இன்னும் முடியலை, வேலை முடியலை தான். சரியா பார்ப்போம் போய். ஓகே, கடை என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறேன்னா, வேலைகள் நிறைய வேலை இருக்குது கடையில். இப்போதைக்கு வந்து இதுதான் நிறைய வேலை நடக்க போகுது. லைட் போடவா இந்த கண்கூசு தான். இப்போ பெயின் வேலையெல்லாம் அரபாசூர் இருக்குது, ஏன்னு சொல்லி உங்களுக்கு பிறகு காட்டுறோம். நாங்கள் இங்கே என்ன இருக்கணும் பாப்போம். ரூமா தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு நான் இல்லை, நான் ஓட்ட வயலில் உடறி போட்டேன். அப்படியே அங்கே லைட் போடணும். இங்கே போய் பேரம் அங்கெல்லாம் வந்து பாத்ரூம் இருக்குது, அதுக்கு அங்கே வேலைகள் இருக்குது. இங்கெல்லாம் இது வந்து முதல் வந்து உடுப்பு கடையாக இருந்தது. உடுப்பு கடை இருந்ததால் அந்த உடுப்பு போட்டு பார்க்குறதுக்கு தேவைதானே. அப்போ அந்த கண்ணாடி அதுகள் எல்லாமே இருக்கும். ரூம் மாதிரி செய்திருக்கணும். என்ன மாதிரி கடை நல்லா இருக்குது. ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அது நாங்கள் கூட்டையில் ஏற்கனவே கடை ஒன்று இருந்தது தானே. அந்த கடை அப்போ அந்த அண்ணாட்ட அவர் கடை விட்டாக்கெல்லாம் காட்டி கொண்டு தான் போகணும். அப்போ கேட்டார், உங்கள் தம்பி உங்களுக்கு இதில் தேவைப்படுமோன்னு சொல்லி. அப்போ நானும் சொன்னேன் தேவைப்படும் தானேன்னு சொல்லி போட்டு, அப்போ நாங்கள் சொன்னது விடுங்க ஒன்று, நாங்கள் அதுக்கு காசு தரோம்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து எடுத்தாங்க வேண்டினாங்க. கடையில் சரியான வியூவை காட்டுவோம். முன்னுக்கு வந்து கண்ணாடி தான், இதுக்கு எல்லாமே இன்டீரியர் ஒர்க் வரப்போகுது என்று சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வடிவா அது பிறகு காட்டுறேன். அது வந்து சர்ப்ரைஸ். அதெல்லாம் முடிஞ்சப்பெல்லாம் நீ கூட்டிகிட்டு வருவேன். எங்கள் அம்மா முடிஞ்சப்பெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன் யோசிச்சுனான். அப்போ நமக்கு என்ன சர்ப்ரைஸாக இருக்கும். மற்றது இங்கால வந்து எஸ்எல்டி அப்படின்னு உங்களுக்கு டேட் அது ஃபைபர் கனெக்ஷன் தேவை, வில் சிஸ்டம் அதுகளுக்காண்டி. பட் இங்கால வந்து ஓகே லைட்டுகள். இந்த கலர் என்ன மாதிரி இருக்குது மேலே இருக்க கலர் எல்லாம் என்ன மாதிரி கிடையாது? ஓ லைட்டாக நல்லா இருக்குல்ல. என்ன ஐஸ்கிரீம் மாதிரி கிடக்கா? அந்த ஃப்ரூட் அண்ட் நட். ஓகே, அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காட்டியாச்சு. இதுதான் கடை. சொல்லுமே அமைதியாக இருக்குது. என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன கடை செய்ய போகிறோம்? என்ன கடை? ஓமனோட நான் சொல்ல ரெடி, சொல்லக்கூடாது. உங்களுக்கு அடுத்த வீடியோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன கடைன்னு சொல்லி ரிவீல் பண்ணுவோம். கட்டாயம் பண்ணியே தீரணும். பண்ணி போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கப்படும். கடை சம்மந்தமான ஒரு சில ஐடியா நாங்கள் கேட்போம். என்ன அதுக்கு பார்க்க நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும். கடைக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் சொல்லி ஒரு சில ஐடியாக்கள் வரும். அது வந்து நாங்கள் என்ன கடைன்னு சொன்னால் பிறகு உங்கள்கிட்ட கேட்க அது உங்களுக்கு ஓகே இருக்குமா, இந்த கடைக்கு இந்த பேர் வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி இதுக்கு நான் கதைக்க எக்கோ பண்ணுது. ஹலோ 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 ஓ இது ஸ்பீக்கரில் இருந்து கதைக்கிறமே கிடையாது. ஆக்கள் வைக்கப்படுறா வழியில் கதைக்க விளங்குது. அவ்வளோ கஷ்டம் உண்டு. ரோட்டில் நாங்கள் கேட்க நான் பார்த்துட்டு போவேன். பார்த்துட்டு போகிற வழி பரவாயில்லை. சில பேர் வந்து நான் வந்து சொல்லிட்டு போய்க்க ஒரு மாதிரி போயிடும். அதனால் வந்து ரோட்டில் இப்போ மட்டும் 5 வருஷமாக செய்கிறேன் யூடியூப். 5 வருஷமாக செய்கிறேன். ஆனால் இப்போ மட்டுமே எனக்கு வீடியோ ரோட்டில் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஷை மாதிரி தான். அது ஒரு இது ஒன்று இருக்குது. இப்போ கடையில் உங்களுக்கு காட்டிட்டோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் பிற அப்டேட் உங்களுக்கு சொல்லிக்கொள்வோம். நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். மற்றது மெயினான விஷயம் பார்க்க நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை தந்து கொள்ளுங்க. கடை திறந்த அப்புறம் உங்களுக்கு பிரியோசனமான ஒரு பொருள் தான். அடுத்த சொன்னால் கண்டுபிடிச்சி போனீங்களா? பெண்களுக்கு முக்கியமான விஷயம், ஆண்களுக்கும் முக்கியமான விஷயம் இருக்கு. பெண்களுக்கு அதோட இந்த கடை கொஞ்சம் பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும்னு நம்புறேன். என்ன சொல்லுங்க, ஆண்களோ பெண்களோ கூட விரும்பி அந்த கடையா? பெண்கள். இப்படியே சொல்லி கலந்த கடை என்னன்னு சொல்லி முடிச்சிருக்கோம். சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் உங்களுக்கு. விலங்குகள் என்ன இதுக்கு அதை 5 பார்த்துருங்க. கடையை துறைக்கல அதுக்குள்ள எங்கேலாம் போயிட்டேன். சரி அதை விடுவோம். அது அடுத்த அதை ஓகே. கடை வந்து என்ன அடையன்னு சொல்லி உங்களுக்கு பிறகு சொல்கிறோம். என்ன சர்ப்ரைஸாக இருக்கணும். அப்போ ஒரு வீடியோ நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போடைக்க. மற்ற மெயினாக வந்து நான் இந்த கடை எடுக்கிறதுக்கு பட்ட பாடு உண்மையிலே நிறைய இடங்கள்ல நிறைய ரெண்டுகள் ஒரு வருங்கால. மற்ற வந்து மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணம்
ஒரு மெயின் ரோட்டில் ஏனையன் ரோட்டில் ஒரு வெறும் காணி கொண்டு இருந்தது சரியா. அப்போ அந்த வெறும் காணியிலுமே நம்பர் இருந்தது என்ன குத்தகைக்கு கொடுக்கப்படுமான்னு சொல்லி. எனக்குமே எந்த ஒரு பர்சனலான விஷயம் என்னன்னு சொன்னால் நானும் ஆசைப்பட்டது ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டை விட எங்கள்ட பாரம்பரிய உணவுகள் எங்கள்ட சுவை மாறாத அதே டேஸ்ட்டில் அதே சுவையோட ஒரு கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும். இப்போ நான் என் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுப்பனோ அதே சாப்பாடு உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு அதான் எங்களோட ஆசையாக இருந்தது. அதான் கனவு. இப்போ மட்டுமே எனக்கு அதோட ட்ரீம் மாதிரி அது அந்த ஃபீல்டுக்கு போகணும், அந்த இதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் எடுத்த இடங்கள் அதுக்கு செட் ஆகலை. இந்த கடை மாதிரி ரெஸ்டாரண்ட் செய்யலை, அதுக்கு வசதிகள் இல்லை இதில். அதில் சரி இப்போ நாங்கள் என்ன சொன்னால் மெயினான விஷயம் பிள்ளை இருக்கேக்க பிள்ளையை விட்டு 2 பேரும் மினக்கடையில் அது. அப்போ நானும் டியூட்டி போட மினக்கடை பிள்ளை விட்டு மினக்கடை அது சரியான கஷ்டமாக போயிடும். அதில் சாகனா கொஞ்சம் வளர்ந்தா பிறகு அதுக்குரிய முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இருந்தாலுமே இப்போ சரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காண்டி ஒரு புதுசாக ஐடியா யோசித்தோம். புதுசாக இல்லை, ஒரு ஐடியா யோசித்தோம். இது ஓகேயா இருக்கும், பழுதா போகிற சாமான் இல்லை. இப்போ சாப்பாடுன்னு சொல்லிக்கலாம் அது பழுதா போயிடும். அப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் சொல்லிக்க அதுக்குரிய அந்த கவனிப்பு, நீட், சுத்தம் அது எல்லாமே நாங்கள் நிற்கணும். ஒரு ஆள் பொறுப்பை நானும் இவ வேற ஒரு ஆள் பொறுப்பாக நிற்கணும். இல்லைன்னு சொன்னால் அது சரியான கஷ்டமாக போயிடும். அப்போ அதெல்லாம் இது அந்த பிரச்சனை வேற இந்த கடைகளுக்கு இது நீட்டாக தான் இருக்கும், பழுதா போகிற சாமான் இல்லை. அதால் அதுக்குரிய ஒழுங்கு செய்து போட்டு தான் நாங்கள் சரி இந்த கடை திறப்போம்னு சொல்லி கடையை கேட்டு ஓனருமே நல்ல மாதிரி காதிச்சு பேசி இதுக்கு முதலச்சு இந்த கடைக்கிற அண்ணா முதலாக விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் தமிழ் ப்ரோஸுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் இந்த கடை எடுக்கிறதுக்கு மெயினான காரணம் தமிழ் ப்ரோஸ். ஏன்னா நான் தமிழ் ப்ரோஸில் இருந்தே சொல்லியிருக்கேன், இங்கே கடை இருந்தால் சொல்லுங்கள், கடை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவனும் கருத்து அடிக்கணும் தெரிஞ்சவன் நல்ல ஒரு கருத்து முதல். அப்போ சரியானு பார்த்துட்டு ஓகே இந்த கடை இருக்குன்னு சொன்ன அப்புறம் தான் நான் தொடர்பு கொண்டு இந்த கடை இதுக்கு மேலே ஒரு கடை இருந்த உறுப்பு கடை இருந்தது இந்த கடை. அப்போ அந்த அண்ணாவோட கதை கேட்க அந்த நான் சொல்லி வச்சு இந்த பில்டிங் ஓனர் அண்ணாவோட கதைச்சு கடைசியாக ஒரு மாதிரி கதைச்சு அந்த நாங்கள் ஓகே சொல்லி கடைசியாக அந்த கடை எடுத்தாச்சு. எல்லாருமே நல்ல மாதிரி எல்லாருமே பெரிய நன்றின்னு சொல்லணும். அதுக்கு பிறகு நாங்கள் கதைச்சு எல்லாம் ஓகே ஆகி கடைசியாக எங்கள்ட கடைக்குரிய வேலைகள் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். இல்லை பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னு சமாளிக்க போகிறேன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் எல்லா பக்கம் எல்லாம் சமாளிக்கும். அது பெரிய ஒரு இது. அப்போ அந்த வகையில் எல்லாம் சமாளித்து போவோம். வேணா இருக்கு தானே பொறுப்பா இவாதான் விட போகிறேன் கடைக்கு பொறுப்பா பார்ப்போம். ஆளு கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் ஆளை கஷ்டப்படுத்தக்கூடாது. சாணாவால் தப்பிட்டு இல்லாட்டியும் ஆளை பிடிச்சி விட்டு விடலாம். ஓகே எல்லாம் சேர்ந்து செய்வோம். வேணா சரி ஓகே. நாங்கள் உண்மையிலே வெகு சீக்கிரமாக இந்த இதை முடிச்சுக்கொண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட ட்ரீம் கனவை நோக்கி பயணிக்கணும் நாங்கள். அது எனக்குமே அதில் ஆசை ஒன்று இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. சிலர் யோசிப்பேன் நான் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியே கடையை போடுவோமா அப்படியே தான் யோசிப்பேன். பார்க்க நீங்கள் உங்கள் ஐடியா சொல்லுங்கள், இது நல்லா இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வரக்கூடிய வகையிலாக இருக்கும். எனக்கு அதுவும் ஒரு கனவு, எல்லாருக்கும் அதை சாப்பிடணும் அப்படி ஒரு கனவு இருக்குது. ப்ரைஸை கூட வைக்கக்கூடாது அப்படிலாம் யோசிக்கிறேன். சரி அதெல்லாம் பிறகு இப்போ இந்த கடையை பற்றி கதை பண்ண நாங்கள் அதோட பார்க்குற நீங்கள் இந்த கடை என்ன கடையாக இருக்குமென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சொல்லாங்க கமெண்ட்ஸில் சொல்லாங்க. என்னென்னு சொன்னால் பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்வே செய்ய போகிறோம். அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு வேணாம் சொல்லக்கூடா, அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வே ஒன்று செய்ய போகிறேன். அது உங்களுக்கு என்ன கடைன்னு சொன்னால் இப்போயே கெஸ் பண்ணுங்க என்ன கடையாக இருக்குமென்னு சொல்லி. இதுக்கு அடுத்த வீடியோ கட்டாயம் பாருங்க. அதில் இந்த கடை என்ன கடையாக இருக்குமென்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்களுக்கு ஒரு கிவ்வே ஒரு ஆளுக்கு இல்லை ஒரு 5 பேரை கொடுக்க போகிறோம். அது இப்போ ஓப்பனிங் கொடுக்கலாம். ஓப்பனிங் வார மக்களை பொறுத்து தான் என்ன சொல்லிட்டோம். கனவேர் வந்தால் சமாளிக்க கஷ்டம் நாங்கள். அப்போ அதுக்கு இந்த மாதிரி நாங்கள் அதையும் செய்து கொண்டு இதையும் செய்யலாம். அப்புறம் சொல்லி போட்டு மாத்திரம் மாதிரி போயிடும். ஓப்பனிங் நான் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஓப்பனிங் டைம் தான் கொடுக்கல அந்த தெரிவு செய்வோம். அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாளைக்கு கொடுக்கல தெரிவு செய்து அதில் கூப்பிட்டு எங்களை கடைக்கு கூப்பிட்டு வச்சு பேச கொடுப்போம். அந்த கிவ் அவேக்கு நீங்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்குரிய அப்டேட் எல்லாமே. சரி காட்சி முடிஞ்சுதா சொல்லிட்டீங்களா? சரி உங்களுக்கு கடையை காட்டியிருக்கோம். சந்தோஷமாக இருக்குது. கடை திறந்த பிறகு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கட்டாயம் பார்க்குற சப்போர்ட் பண்ணீங்க. இல்லை கட்டாயம் வரையணும் எல்லாரும். ஏன்னா அதுக்கேற்ற உங்களுக்கு ஏற்ற பிடிச்ச பொருட்கள்லாம் போட போகிறோம். கட்டாயம் வரையுங்க சொல்லி நம்புகிறோம். நீங்கள் வரணும் அதுக்கு வேண்டுகோளும். சரி இப்போ நாங்கள் வலிக்கிறோமா வலிக்கிட்ட உள்ளது போவோம். எங்கே போவோம் எங்கே ஒரு வீட்டை போகிறது வேறு வலிக்கிடுவோம். சரிம்மா கடையை காட்டுறதா கூட்டிகிட்டு வந்து நான் ஃபோட்டோக்களை காட்டியிருக்கேன், நேரடியாக காட்டையில். இப்போ அடுத்தது வேலைகள்லாம் நடக்கும். நாளைக்கு தொடங்க பண்ணிக்கணும் மற்ற வேலைகளில் இன்டீரியர் ஒர்க் அது எல்லாமே எங்களோட ரோயல் கிரிக்கெட் அந்த ஹோம் ரோடு இப்போ ஸ்மார்ட் கிச்சன் இல்லை
அவள் தான் பொறுப்பாக கொடுத்தது எல்லாம். அவள் தான் கொடுத்து இன்டீரியல் ஒர்க்லாம் செய்யுங்க, டிசைன் எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் சொன்னாச்சு. அப்போ அவையெல்லாம் அதெல்லாம் செய்ய போயினோம். அதுக்கு பிறகு என்னென்ன அப்டேட், கடையில் என்னென்ன வேலையில் நடக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வடிவாக காட்டிக்கொண்டோம். நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ச்சியா பண்ணிக்கலாமா? ஓகே சரி. அப்படி நாங்கள் ரியோவுக்கு வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி நான் ஐஸ்கிரீம் குடிப்பேன், இவா குடிக்க மாட்டான். விரதம் டயட்டோ? பார்ப்போம் டயட் அண்டைக்கு. வேணாம் வேணும் வந்து நிற்கிறீங்களா என்ன உங்களுக்கு நட்ஸா ஃப்ரூட்ஸ் இல்லை காடு டயட் ஆளுக்கு கித்துலும் ரியோ ஸ்பெஷலும் என்ன கரண்ட் இது ஆயில் ஃபுட் டயட் என்ன என்ன டயட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இது மீனா நான் குடிக்கிறதா? சரி ஓகே நான் குடிக்கிறேண்ணா. இது உருட்டை பார்த்துறீங்களா? சரி சரி. இது கனகாலத்துக்குள்ள குடிக்கிறேன். கனகாலத்து பிறகு வாரம் வேணா ரியோவுக்கு வருஷம் பண்ணிக்கிறேன். நல்ல திருவிழா தான் வருஷம் வந்துட்டு பண்ணிக்கிறேன். வரையில நானே வரையில போன வருஷம் நல்ல திருவிழாவுக்கு கொள்முதல் வந்துட்டேன் நான். ஓகே இன்றைய காலத்து வாரம் சரி குடிப்போம். உருவுது என்ன அவ்வளோத்துக்கு யாழ்ப்பாணத்தில் பயங்கர வெயில். ரியோக்கு போனால் வந்து ரோல் டேஸ்ட் என்ன ரோலில் ஐஸ்கிரீம் டேஸ்ட் தான் சொல்கிறேன். ரோல் ஒரு நல்ல அந்த மாறி ஐஸ்கிரீம் தூர போகிறோம் தகுதி கொண்டு சோஸை துடுறோம்ட்டு மாறி ஐஸ்கிரீம் தூர போகிறோம் ரோலோட டேஸ்ட் ஒன்று பார்ப்போம். என்ன மாதிரி இருக்குது? டயட்டுக்கு தான் தெரியுண்ணே நம்ம வாரத்துக்கு அதுக்குள்ளேயே போகிறோம் ஐஸ்கிரீம் தர. சரி இப்போ நான் குடிச்சு பார்க்க போகிறேன். கித்துள் அந்த முதல்ல சின்ன வயசில் ஒரு மரும் கப்பு கிடந்தேம்மா கித்துள் ஐஸ்கிரீம் வந்து நல்லா இருக்கும். நடுவுக்கு மட்டும் மேல் நட்ஸெல்லாம் போட்டு கீழே அடியில் மட்டும் ஒரு தேன் மாதிரி ஒன்று இருக்கும் சிறப்பு ஒன்று. இந்த இதை குடிச்சு பா என்ன கிடக்குண்டு க்ரீம் தான் க்ரீம் மாதிரி கிடக்கா நல்லா இருக்கு. அது நட்ஸு அடிவடைங்க வேற இல்லை தரமாட்டேண்ணே. இந்த கீழே கித்தல் பாருங்க கொஞ்சம் இனிப்பு கூட இருக்கு. மேல் க்ரீம் மட்டும் வேற லெவல். இனி வந்தால் இதை கித்தூர்லாம் குடிப்பேன் கிடக்குண்ணா ரியோவுக்கு வந்தா. கீழே கீழே இந்த கேமரா மேலே ஆடும். சரி முன்னே குடினா இண்டியா குடிக்கிறோம் குடிச்சிட்டு வரோமா. சரி அப்படி நாங்கள் ரியோவுக்கு வந்து ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வீடியோ முடிப்போமே. என்ன குடிக்கவே இல்லை டயட் வா குடிக்கல பார்த்தவா அப்படி ஐஸ்கிரீம் முன்னுக்கு வச்சுட்டு பார்த்தவா அது அப்படி குறைஞ்சுன்னு போனது. அப்படியே நான் தான் டென்னையும் குடிக்கிறேன். சரி என்ன செய்யறது சும்மா கர்நாடகத்தில் வந்தாங்கன்னு சொல்லி வந்து நாங்கள் மெயினான விஷயம் கடையை காட்டுவோம் உங்களுக்கு புதுசாக அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லி இந்த மெயினான வீடியோ. சரி நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் உங்களை சொல்லிக்கொள்ளும். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பார்த்து உங்கள் சப்போர்ட் தந்து கொள்ளுங்கள் முடிப்போம்மா. ஓகே see you டாட்டா பாய் பாய்.